அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு பர்த்ருஹரி அருளிய நீதி சதகம். இப்ப இந்த வகுப்புல கடந்த பாடங்கள் மூலமா ஒரு 80 மந்திரங்கள் பார்த்தோம். 80 பாடல்கள். இப்ப இன்றைக்கு நம்ம 81வது பாடலிருந்து பார்க்க போறோம். இப்ப இந்த நீதி சாதகம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது, அப்ப இயற்கையினுடைய நியதி எப்படி இருக்கிறது, விதி என்பது என்ன, மதி என்பது என்ன, அந்த விதிக்கும் மதிக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி, இதில் எந்த இடத்திலே நாம் எப்படி கையாள வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் தெரிவிக்கின்றார். இப்ப அந்த அடிப்படையில் இப்ப 81வது பாடல். வாதிதோ அபி கராகா தைருத் பதத்யேவ கந்துகா பிராயேண சாது விர்தானா நாம சாயின்யோ விபத்தயா. இந்த 81வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, கையினால் தரையில் தட்டி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் மேலே எழும்புவது போல, நல்லவர்கள் வீழ்வது போல காணப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் மேலே எழுந்து வருவார்கள் அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்றது. அதாவது ஒரு பந்து விளையாடும் போது நம்ம கையில தட்டும் போது, அந்த கையில தட்டக்கூடிய பந்து தரையில பட்டு அது வேகமாக மேலே எழும்பி வருது. அப்ப பந்து தட்டப்படும் போது அது எப்படி தரையில பட்டாலும் மீண்டும் அது மேலே எழும்பி வருதோ, அது போல நல்லவர்கள் வீழ்வது போல காணப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் மேலே எழுந்து வருவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த 81வது பாடல்ல சொல்ல வர்ற விஷயம். அப்ப இதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது 82. வரம் துங்காச்சங்கா துரிசிகரிணகா குவாவி விசமே பதித்வாயம் காயகா கடின தச தந்தர் விதலிதகா வரம் நெஸ்தோ ஹஸ்தகா பணிபதி முகே திவ்ர தசேன வரம் வகனவ் பாதஸ்ததபி ந கிருதகா சீல விலயகா. இந்த பாடல் 82 என்ன சொல்லுது அப்படின்னா, உயர்ந்த மலையுச்சியில் இருந்து இந்த உடல் கடினமான தரையில் வீழ்ந்து அடிபடும் போதும் கடும் பாறைகளிடையே சிதறி போகலாம். மேலும் கொடிய மிருகத்தின் வாயில் உள்ள பற்களுக்கிடையே சிக்கிக் கொள்ளலாம், அல்லது கொடிய நெருப்பினில் கூட விழுந்து விடலாம். இது போன்ற எத்தகைய கடினமான கொடுமையான துயரங்கள் வந்தாலும் மேன்மக்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நல்லொழுக்கத்தை மட்டும் கைவிட மாட்டார்கள் அப்படின்னு மேன்மக்களுடைய பெருமையை இந்த 82வது ஸ்லோகத்துல சில ஓமானங்களோட சொல்றார். அந்த மலை உச்சியிலிருந்து தள்ளப்படும் போது அந்த உடம்பானது கீழே விழுந்து பாறைகளிடையே செதறி போனாலும், கொடிய மிருகத்தின் வாயிலே சிக்கி சின்ன பின்னமானாலும், அல்லது நெருப்பில விழுந்து விடலாம், அந்த நிலையிலும் கூட இந்த மேன்மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா, தங்களுடைய நல்லொழுக்கத்தை மட்டும் எதற்காகவும் கைவிட மாட்டார்கள் என்பதாக இந்த 82வது பாடல்ல சுட்டி காட்டுறார். அதாவது மேன்மக்களுடைய பெருமையை சொல்றார். ஏன்னா மேன்மக்கள் என்பவர்கள் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் தன்னுடைய யதார்த்தத்தை சொரூபத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதை இங்க முன்னிறுத்துறார். அடுத்தது 83. வக்னிஸ்தஸ்ய ஜலாயத்தே ஜலநிதிஹி குல்யாயத்தே தக்ஷணான் மேருஹு ஸ்வல்பசி லாயத்தே மிருகபதிஹி சத்யஹா புரங்காயத்தே வியாலோ மால்ய குணாயத்தே விசரசகா பியூஷ வர்ஷாயத்தே எஸ் ஜானகேகில லோக வல்லபதமம் சீலம் சமுன்மீலதி. இந்த பாடல் 83 என்ன சொல்லுது அப்படின்னா, யாரிடத்திலே நல்லொழுக்கம் இருக்கின்றதோ அவனிடம் நெருப்பு சுடாமல் குளிர்ச்சியான நீராக மாறும். கடலும் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓடையாக ஆகும். மேருமலையும்
சிறிய கல் போன்றதாக இருக்கும். சிங்கமும் அவனிடத்திலே மான் போல ஆகும். பாம்பும் அவனிடத்திலே மாலையாக மாறும். நச்சு கலந்த சாறும் அவனுக்கு அமுதமாகும். இதுவே நல்லவர்களுடைய மகத்துவமாகும் என்று இந்த 83வது பாடலிலே அந்த மேன்மக்கள், ஞானிகள், நல்லோர்களை பற்றி, அவர்களுடைய மகத்துவம் பற்றி பேசுறார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா இங்க மேன்மக்கள், நல்லோர்கள், நல்லவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஞானிகள், ஆத்ம ஞானிகள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆத்மாவை அறிந்து கொண்டவர்கள் அந்த தூய அறிவாக அந்த பரமனாகவே பிரகாசிக்கின்றார்கள் அப்படிங்கிறதுனால அவர்களிடத்துல எந்த ஒரு தீய விஷயங்களும் அணுக முடியாது. அவர்கள் அத்தகைய நல்லொழுக்கத்திலே நல்ல நிலையிலே தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த மாதிரி இருக்கின்ற மகான்கள் இடத்துல நெருப்பே வந்தாலும் அது சுடாது, குளிர்ச்சியாக இருக்கும். கடல் கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓடை மாதிரி ஆயிடும். மிக உயர்ந்த மேரு மலை கூட பார்ப்பதற்கு ஒரு சிறிய கல் போன்று காணப்படும். சிங்கம் கூட அவர்களிடத்திலே மான் போல இருக்கும். பாம்பு கூட அவர்களிடத்திலே ஒரு மாலை மாதிரி இருக்கும். மேலும் நச்சு கலந்த சாறு கூட அவர்களுக்கு அமுதமாகும் என்று இந்த மேன்மக்களை பற்றி, நல்லோர்களை பற்றி, அவர்களுடைய மகத்துவத்தை பற்றி இந்த 83வது பாடல்ல சொல்றார். அப்ப இதைத்தான் நாம் இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உயரிய நிலை, அந்த ஆத்ம ஞானத்துல தன்னுடைய சொரூபத்துல நிற்கின்ற மகான்களுக்கு ஒன்றுமே பாதிக்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஓமானமா அவர் சொன்னாலும் நடைமுறையில ஞானிகளுடைய வாழ்க்கை அப்படிதான். எந்த வகையிலும் அவங்க பாதிக்கப்படுறதில்லை. வருகின்ற மிகப்பெரிய துன்பங்கள் கூட அவர்களுக்கு சாதாரணமா மாறிவிடும். ஏன்னா அவங்களுடைய வலிமை அப்படிப்பட்டது. அவங்க அந்த நிலையில நிற்கும் போது மிக உயரிய வலிமையை அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் முன்னாடி மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். அதுதான் ஞானிகளுக்கு ஒரு சிறப்பு. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் உண்டாகும். எல்லா வலிமையும் தன்னுள்ளேயே இருக்குது அப்படிங்கும்போது அவர்களுக்கு வேறாக என்ன இருந்து அவர்களை பாதிக்க வைக்கும்? எதுவுமே பாதிக்க வைக்க முடியாது. அந்த அடிப்படையில தான் இந்த பாடல் சொல்ல வர்ற விஷயமா நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி 84வது பாடல் என்ன சொல்றார் அப்படின்னா, சின்னோ அபி ரோஜஸ்ரீ தருகு சினோ பயு பசியதே பூண சந்திரஹா இது விமுரு சந்தகா சந்த பயந்தே ந விப்ளுதா லோகே. இந்த பாடல் 84 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மரம் வெட்டப்பட்டாலும் மீண்டும் அதனுடைய கிளைகள் வளரும். அதுபோல நல்லவர்கள் மற்றவர்களால் துயரத்துக்கு உட்படுத்தப்பட்டாலும் மீண்டும் அவர்கள் தங்கள் நற்செயல்களை விடாமல் செய்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில இங்க ஒரு ஓமானத்தோட விளக்குறார். அதாவது மரம் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த மரத்தினுடைய கிளைகள் நம்ம வெட்டி விடுறோம். அப்படி வெட்டினாலும் திருப்பி திருப்பி அவைகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். கிளைகளை வெட்டுவதனால மரம் இறந்து விடுவது கிடையாது. அது மாதிரி நல்லவர்கள் மற்றவர்களால் துயரத்துக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவர்கள் அதனால ஓய்ந்து விடுவது கிடையாது, தோன்று விடுவது கிடையாது. மீண்டும் அவர்கள் தங்களுடைய நல் செயல்களை, நல்ல காரியங்களை விடாமல் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த 84வது பாடல் மூலமா பார்க்க முடியும். அப்ப இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பர்த்ருஹரி என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, நல்லவர்களை பற்றியும் சொல்றாரு. அந்த நல்லவர்கள், வல்லவர்கள், நல்லொழுக்கம் உள்ளவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் அப்படின்ட்டு அவர்களை பற்றிய விவரங்களை இங்க தெளிவா சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்ப அந்த அடிப்படை எதற்காக சொல்லப்படுது அப்படின்னா, இங்க அந்த மேன்மக்களுடைய நிலையில இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே இது போன்ற விஷயங்கள் இங்கு ஆணித்தரமாக, ரொம்ப ஆழமாக நமக்கு அறிவுறுத்தப்படுவதாக பார்க்க முடியுது. அடுத்தது 85ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நேதா யஸ்ய ப்ரஹஸ்பதிஹி பிரகரணம் வஜ்ரம் சுராஹா சைனிகாஹா ஸ்வர்கோ துர்க்கம் அனுகிரகா கில ஹரே ரைராவதோ வாரணஹா இத்யை ஸ்வர்ய பலான் விதோபி பலபித் பக்னஹா பரைஹி சனகரே தத் யக்தம் நனு தெய்வம் ஏவ சரணம் திக் திக் பிருதா பௌருசம் அப்படின்னு இங்க சொல்றார். 85 இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, குருவினுடைய பெருமையை பேசுது. நேதா யஸ்ய ப்ரஹஸ்பதிங்கிறார். அதாவது ப்ரஹஸ்பதி தேவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு குரு. அத்தகைய குருவினுடைய வழிகாட்டுதலின்படி
அந்த தேவர்களின் தலைவனாக இருக்கின்ற இந்திரன் வந்து மிக உயரிய ஆயுதமான வஜ்ராயுதம் என்கின்ற ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த வஜ்ராயுதம்ங்கிறது என்ன அப்படின்னா இடி மின்னல் தான். அவனிடத்துல இருக்கிற வஜ்ராயுதம் அப்படிங்கிறது வந்து இடி மின்னல் தான் அவன்கிட்ட இருக்கிற அந்த ஆயுதம். அது மட்டும் இல்லாம அவனிடத்துல மற்ற தேவர்களும் அவனுடைய வீரர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இது எந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது தேவர்களுடைய தலைவன் இந்திரனிடத்திலே வந்து பஞ்சபூதங்களும் இருக்கு. அதாவது நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தேவர்களாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தேவர்கள் எல்லாம் வந்து யாருக்கு வீரர்கள்? அந்த தேவேந்திரனுக்கு வீரர்கள் அப்படிங்கிற மாரி இங்க சொல்லிட்டு, சொர்க்கம் அவனுடைய கோட்டை, யானை அவனுடைய வாகனம். ஆயினும் செல்வமும் வலிமையும் கொண்ட அவனுக்கு அந்த குருவின் நல்லாசிகள் இல்லை என்றால் அவன் எதிரிகளால் போரில் தோற்கடிக்கப்படுவான். ஆகவே அவனது விதியை மாற்றுகின்ற வல்லமை குருவுக்கு மட்டுமே உண்டு என்பதினாலே அவரை சரணடையாமல் அவனிடம் உள்ள ஆண்மையினை காட்டுவதனால் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல சொல்றார். தத் வியக்தம் நனு தெய்வம் ஏவ சரணம் திக் கிருதா பௌருஷம் அப்படிங்கிறார். பௌருஷம் அப்படின்னா ஆண்மை, ஆண்மை தன்மைய அந்த இந்திரன் காட்டுவதனால என்ன பயன் இருக்குது? அவனிடத்துல எத்தனை வல்லமைகள் இருந்தாலும் குருவினுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா அவன் தோற்கடிக்கப்படுவான். போரிலே எதிரிகளால் தோற்கடிக்கப்படுவான் அப்படிங்கிறார். அதாவது தேவர்களுடைய தலைவனாக யார் இருக்காரு? பிரகஸ்பதி இருக்கார். அவர்தான் குரு. அப்போ அந்த குருவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த தேவேந்திரனாகிய இந்திரன் வந்து வஜ்ராயுதம் வைத்திருக்கிறான். இடி மின்னல் போன்ற வலிமையான ஆயுதத்தை வைத்திருக்கின்றான். அது மட்டும் இல்ல, மற்ற தேவர்களையும் வீரர்களாக வைத்திருக்கிறான். அந்த இடி மின்னல் மட்டும் அவன்கிட்ட ஆயுதம் இல்ல. இன்னும் சில தேவர்களும் அவனுக்கு உதவியாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அவனுடைய வீரர்கள். மேலும் அவனுடைய இருப்பிடமோ சொர்க்கம். சொர்க்கத்திலே இருக்கின்றான். அதுதான் அவனுடைய கோட்டை. அப்புறம் அவனுடைய வாகனம் வந்து யானை. ஆனா அப்படிப்பட்ட செல்வமும் வலிமையும் கொண்ட அவனுக்கு அந்த குருவின் நல்லாசிகள் இல்லை என்றால் அவன் எதிரிகளால் போரில் தோற்கடிக்கப்படுவான் அப்படிங்கிற முறையில இங்க சொல்றார். அப்ப இந்த இடம் வந்து நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஏன்னா இங்க வந்து குருவினுடைய பெருமையும் சொல்றாரு, குருவை பற்றி இங்க உபதேசிக்கிறாரு. அந்த குருவினுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஏன்னா இப்ப பெரும்பாலானவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் இருக்கும். அதாவது அறிவாளிகளா இருப்பாங்க. என்ன வசதி வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்புறம் அவங்களிடத்துல வந்து வலிமை இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா வாழ்க்கையில வெற்றி பெற மாட்டார்கள். எதை எடுத்தாலும் தோல்வியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த குருவினுடைய அனுகிரகம் இல்லாதது தான் காரணம். நம்ம நடைமுறையில நிறைய பேரை பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சொல்லுவான், "என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குங்க. ஆனா என்னால ஜெயிக்க முடியல. அவன் பாருங்க ஒண்ணுமே இல்ல, முட்டாளா இருக்கிறான். ஆனா வெற்றி பெற்றுட்டான். ஆனா என்னுடைய அறிவாற்றல் வந்து பயன்படாம போயிடுச்சு. என்ன காரணம் தெரியல." அப்படின்னு அவன் சொல்ல வருவான். அப்புறம் அவனிடத்துல அந்த அறிவாற்றல் மட்டும் இல்ல. அவனிடத்துல அந்த திறமையும் வெளிப்படுது. பொருளாதாரம் கூட இருக்கலாம். சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். கல்வி அறிவு இருக்கலாம். எல்லாமே இருந்தாலும், குருவினுடைய அனுகிரகம் இல்ல அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவது கஷ்டம். அப்ப இங்க எந்த அடிப்படையில் நம்ம குருவ பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல குரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தனி நபரா பார்க்கக்கூடாது. ஏன்னா நெறைய பேர் அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. குரு அப்படின்னாலே ஏதோ இவர் தான் நமக்கு குரு அப்படின்ட்டு ஒரு குருவ உருவத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிறாங்க. அப்போ அந்த தனிப்பட்ட குருவின் மேல இருக்கிற அபிமானம் வந்து ஒரு பற்றாகவும் மாறிடுது. அது அன்புங்கிற அடிப்படையை தாண்டி பற்றாக மாறும்போது தான் அவங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் வருது. இந்த குரு உயர்ந்தவர், அந்த குரு தாழ்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வந்துடுது. ஆனா இங்க சாஸ்திரம் சொல்ல வருது என்ன அப்படின்னா, குரு அப்படிங்கிறது ஒரு தன்மை, ஒரு சக்தி அப்படிங்கிற அடிப்படையில தான் சொல்ல வருது. அத வந்து மகான்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நம்மிடத்துல வந்து அடங்கி இருக்கின்ற மனம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் குரு. நம்மிடத்துல பிரகாசிக்கின்ற அறிவு தான் இங்க இறைவன் அப்படிங்கிற அடிப்படையில தான் மகான்கள் சொல்ல வர்ற விஷயம். இங்க ஆழமான உண்மைய நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த மனம் வந்து அடங்கி நம்ம இடத்துல காரியம் மாற்றிக் கொண்டிருக்கோ, அது குருவினுடைய நிலையில இருந்து நம்மை வழிநடத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்மிடத்துல பிரகாசிக்கின்ற அறிவாற்றல் இருக்கு இல்லையா? அது இறைசக்தி, இறைவன். அப்ப இது யாருக்கு புரியுதோ அவன் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். எத தொட்டாலும் ஜெயிச்சிடுவான்.
ஆனா இது புரியாம வந்து என்னிடத்துல நிறைய அறிவாற்றல் இருக்கு. நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன். என்னுடைய திறமைகள இவ்வளவு தூரம் வெளிப்படுத்தினேன். ஆனா ஜெயிக்க முடியலன்னு புலம்புறான் இல்லையா? அவன் வந்து ஈகோல சொல்றான். அவன்கிட்ட வந்து அகங்காரம். அதாவது நான் பெரிய திறமைசாலி, நான் பெரிய அறிவாளி. ஆனா என்னால வெற்றி பெற முடியல அப்படிங்கிற அவன் புலம்பல் என்ன காரணத்தினால வருது அப்படின்னா, அது அவனுடைய திறமையாக அவன் நினைக்கிறான். அதுதான் அகங்காரமா மாறுது. அந்த அகங்காரம் உள்ள மனிதன் ஒரு நாளும் வெற்றி பெறுவது இல்ல. ஏன்னா அவன்கிட்ட வந்து திறமைகள் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் என்ன வேணா இருந்தாலும், வெற்றி இருக்கிறது இல்லையா? தோல்வி தானே வருது. அப்ப அங்க வெற்றிங்கிற விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா, குருவினுடைய கையில இருக்கு. அப்ப இங்க குரு அப்படிங்கிற அடிப்படையில நாம ரொம்ப ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது, அது நம்முடைய மனம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா நடைமுறையில் நாம என்ன நினைக்கிறோம்னா, எந்த ஒரு கலையையும் கற்றுக்கொள்வதற்காக ஒரு நபர் நமக்கு தேவைப்படுகிறார். இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில வந்து 64 கலைகள் இருக்கு இல்லையா? அந்த காலத்துலலாம் வந்து கலைகள்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கு தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆயிட்டதுனால, ஒவ்வொரு விதமான படிப்புக்கும் ஒவ்வொரு டீச்சர் வச்சிருக்கோம். இப்ப பிசிக்ஸ் டீச்சர் இருக்காரு, கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்காருன்னு நம்ம சொல்ற மாதிரி, இப்போ நெறைய டீச்சர்ஸ் எல்லாம் குருவா தான் நமக்கு இருக்காங்க. அன்றைக்கு வந்து கலைகள்னு தான் சொல்லுவோம். 64 கலைகள் இருக்கு. வில் வித்தை, வாள் வித்தை, குதிரை ஏற்றம் அப்படின்னு நெறைய விஷயங்கள்லாம் அன்றைக்கு இருக்கும். அதாவது மனிதன் வந்து இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்வியல் நெறிமுறைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆன்மவியல் பாடங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில நெறைய குருமார்கள் இருந்தாங்க. அப்ப இவர்களெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு தனித்தனி நபராக நம்ம பார்த்தாலும், பொதுவாக அவர்களை குரு அல்லது ஆசிரியர் என்று நம்ம மரியாதை நிமித்தமாக அழைத்தாலும், ஆன்மீகத்துக்கும் அதே அடிப்படையில நம்ம குருவை வந்து போற்றினாலும், இங்க அந்த தனி நபர், அந்த ஆச்சாரியர் அல்லது அவர் பகவான், இறைவன் என்று நம்மளால போற்றப்பட்டாலும், அந்த குரு உண்மையான குரு யார் தெரியுமா? அந்த உண்மை நிலையை காட்டிக் கொடுப்பாரு. அவர்தான் நம்ம சத்குருன்னு சொல்றோம். அதாவது போர் வித்தை, வாள் வித்தை நம்ம படிப்புல என்ன பாடங்கள் படிச்சாலும், அதற்கான ஒரு ஆசிரியர் இருக்கலாம். அவர் குருவாக இருக்கலாம். ஆனா உண்மையில நமக்குள்ள இருந்து நம்ம எது வழி நடத்துகிறதோ, அதை யார் காட்டிக் கொடுக்கிறாரோ அவர்தான் உண்மையான குரு. அவர்தான் சத்குரு. இங்க சாஸ்திரம் அததான் சுட்டிக்காட்டுது. ஏன்னா இங்க வெளிய வந்து அந்த மாதிரி தன்னையே தன் இருப்பை ஒருத்தர் காட்டிக் கொடுக்க முடியும்னா, அவரை நம்ம சத்குருன்னு சொல்றோம். அவர் எப்படி வராருன்னா, வெளிய உருவத்துல வந்து நமக்கு உபதேசம் குடுக்கிறார். அப்படிப்பட்ட குரு வந்து சத்குருவாக இருந்து, நம்மை நாம் உணர்ந்து கொள்கின்ற வரையிலும் நமக்கு வெளியிருந்து வழிகாட்டிக் கொண்டே இருப்பார். அவர்தான் உண்மையான குரு, சத்குரு. அதாவது நாம் நம்மை யார் என்று உணர்கின்ற வரைக்கும் நமக்கு உபகாரமா இருப்பார், உதவியாக இருப்பார், வழிகாட்டிக் கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட குரு, சத்குரு. அப்ப அந்த குரு நம்மிடத்துல வெளிய புறத்துல வந்து நமக்கு வழிகாட்டும்போது கூட, அவரை நம்ம அடையாளம் கண்டு கொள்வது எந்த அடிப்படையில கண்டு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஈஸ்வர நீதிக்குள்ள தான் அது இயங்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நம்முடைய மனம் தான் இங்க வெளிய வந்திருக்கு, குருவா வந்திருக்கு. ஆனா, எந்த அடிப்படையில வந்திருக்குன்னா, நான் என்னை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொண்ட தனி மனமாக இருக்கிறதுனால, நான் என்னுடைய மகத்துவத்தை இழந்து விட்டேன். ஏன்னா, நான் காஸ்மிக் மைண்ட் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து விலகி, இண்டிவிஜுவல் மைண்ட் அப்படின்ட்டு, நான் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில நான் என்னை தவறாக புரிந்து வைத்துக் கொண்டேன். நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த கல்வி படித்தவன் அப்படிங்கிற மாரி எல்லாம் புற விஷயங்கள்ல நாட்டம் வைத்துக் கொண்டு, என்னை தவறாக புரிந்து கொண்டு, நான் இந்த வகையில என்னை அபிமானித்துக் கொண்டிருந்தேன். அந்த அறியாமையை போக்குவதற்காக, அந்த யுனிவர்சல் மைண்ட், அந்த காஸ்மிக் மைண்டே வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு உருவத்துல வருது. அது புற குரு. அப்ப அந்த குரு நமக்கு என்ன பண்ணுவார்ன்னா, நம்மை காட்டிக் கொடுப்பார். "நீ தான் இப்படி இருக்கிற. நீ அஞ்ஞானத்தினால நீ இப்படி தவறா உன்ன புரிஞ்சுகிட்டு இருக்க." அப்படிங்கிற அந்த விஷயத்த நமக்கு எடுத்து சொல்லிக் குடுப்பார். அப்ப அப்படி சொல்லிக் குடுக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்? நம்மை நாம் உணர்ந்து கொள்வோம். "ஓ! நான் இப்படி இருக்கிறவன், இப்படி தவறாக என்னை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். அஞ்ஞானத்தினால நான் என்னை சுருக்கி வைத்துக்கிட்டேன்." அப்படின்னு எனக்கு எப்ப அந்த விழிப்புணர்வு உண்டாகுதோ, அப்போ என்னிடத்துல விவேகம் வந்து அபரிமிதமாக பிரகாசிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கின்ற இந்த பாடங்கள் எல்லாம். ஏன்னா இந்த பாடத்துல நான் ரொம்ப டீப்பா இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நெறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மன ஒருமைப்பாட்டுக்கும், அந்த மனத வந்து அந்த காஸ்மிக் மைண்டோட அட்டாச்மென்ட் பண்றதுக்கும் ஒரு மந்த்ரா கூட குடுத்திருக்கிறேன். அதான் ஓம் ஹ்ரீம் நமஹா. இன்னைக்கு கூட யாரோ அத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா வந்து அத போட்டிருக்காங்க. இந்த இடத்துல அத சொல்லியிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு. அப்ப நான் இந்த மந்த்ரா வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. இத வந்து சரியா கடைபிடிச்சீங்க அப்படின்னா 144 நாட்கள் முடியறதுக்கு ஜூன் மாசம் வரும். அப்ப அந்த ஜூன் மாசத்துல முடிஞ்ச உடனே என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்த யாரெல்லாம் ஒழுங்கா சொல்லி முடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் இங்க டெப்த்தான கிளாஸ்.
என்ன மாதிரி கிளாஸ்னா, இந்த மைண்டுக்கும் கான்சியஸ்னஸுக்குள்ளான டிஃபரன்ஸும், அந்த மைண்டோட நாம எப்படி இங்க வந்து இந்த உலகத்துல ப்ளே பண்ணணும், ஆக்சுவலி நம்ம கான்ஷியஸா எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் எல்லாம் அங்க தான் நமக்கு நல்லா மேலோங்கி புரிய வரும். அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸா நான் சொல்லப் போறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த மந்த்ராவ முடிக்கும்போது தான் நான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, அப்பதான் புரியும். இது வந்து பேசிக் கிளாஸ்ல சொன்னா புரியாது. சாதாரணமா நம்ம வந்து ஒரு வகுப்பு வேத மந்திரங்களுடைய அடிப்படையில, உபநிஷதங்கள் அடிப்படையில நம்ம வகுப்புகள் எடுக்கும்போது, அங்க மகான்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும், இப்ப இந்த ஒட்டுமொத்த பாடங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து ஒரு அனுபவமா வாழ்ந்திருக்கிற மகான்கள் இருக்காங்க இல்லையா? வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்கள், வாழ்ந்திருக்கிற மகான்கள், அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையா பார்க்கணும். அப்பதான் நாம வந்து இதுவரைக்கும் கற்ற கல்வியினுடைய பலன் அடைய முடியும். இல்லன்னா அது வெறும் பரோட்ச ஞானமா போயிடும். அப்ப அந்த புரிதல் எப்ப நமக்கு மேலோங்கும் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து குரு பக்தி வரணும். இல்லன்னா இந்த பாடம் புரியாது. ஏன்னா இப்ப வந்து ஒரு குருவினுடைய மந்திரத்தையே நமக்கு சொல்றதுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா, குரு பக்தி இல்லன்னா, நம்ம சொல்ற பாடம் மட்டும் எங்க உள்ள போகும்? போகாது. அப்ப அது ஒரு பொழுதுபோக்கு விஷயமா போயிடும். அப்ப அதனால இப்ப இந்த பாடத்திட்டங்களுக்கு நான் ஏன் மீண்டும் அத ரிமைண்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த மந்திரத்த குடுத்தேன் அப்படின்னா, அந்த மந்திரத்துடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சவங்க, அந்த குருவினுடைய வேல்யூ தெரிஞ்சவங்க, இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு அதனுடைய ஆழமான உண்மையை புரிஞ்சுகிட்டவங்க அத பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாரி ரெகுலர் பிராக்டிஸ்ல இருப்பாங்க. அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம அத அலட்சியமா எடுத்துக்கிறாங்க இல்லையா? அப்புறம் பார்த்துக்கலாம் இது ஒண்ணும் பெரிய விஷயமா அப்படின்ட்டு. அந்த மாரி இருக்கிறவங்க இத டிஸ்கன்டின்யூ பண்ணுவாங்க. இந்த மந்த்ராவ வந்து விட்டுருவாங்க. அல்லது அவங்களுடைய கர்மா அத விட வச்சுடும். ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய பாவ கர்மாக்கள் வந்து அத தொடர முடியாம தடுக்கும். அப்ப எப்படி வேணா பார்த்துக்கலாம். நம்ம இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க எல்லாமே கர்மா தானே, விதிப்படி தானே நடக்குது. அப்ப நல்லதை நோக்கி நம்ம நகர்வதற்கு தடையாகவே நம்முடைய விதி நமக்கு வந்து தடுக்குது. அப்ப அந்த விதியை வெல்லக்கூடிய மதி நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து அனுக்கிரகம் வேணுங்கிறேன் நானு. ஏன்னா அனுக்கிரகம் இல்லாம அதை நம்ம கையாள முடியாது. காரணம் என்ன? மதியாக குருவே இருக்காரு. இறைவனே இருக்காருங்கிறத நான் சொல்ல வரேன். அப்ப அந்த நிலைய நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இங்க சொல்றேன். இந்த குருங்கிற டாபிக் வர்றதுனால இத பேசுறேன். ஏன்னா இங்க வந்து பிரகஸ்பதி வந்து யாருக்கு குருவா இருக்கிறாரு? தேவர்களுடைய குருவாக இருக்கிறாரு. இந்திரனுக்கே அவர்தான் குரு. அப்ப இந்திரன் வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த தேவர்களின் அரசனாக இருந்தாலும், அவனிடத்தில வலிமை வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கு. வஜ்ராயுதமே வச்சிருக்கான். இடி மின்னலையே ஆயுதமா வச்சிருக்கான். இடி மின்னலுடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு இடியோ, மின்னலோ நம்ம மேல பட்டா கருகி போயிடுவோம். ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் எலக்ட்ரிசிட்டி. அப்ப அந்த மாதிரி வலிமையான ஆயுதங்கள் மாரி நெருப்பு, நீரு, காற்று அப்படின்னு பஞ்சபூதங்களையும் தன்னிடத்திலே வைத்திருக்கின்ற தேவர்களின் தலைவனான இந்திரனே கூட எதிரிகளால் தோற்கடிக்கப்படுகின்றான். என்ன காரணம்? அப்ப அவனுடைய வலிமையான ஆயுதங்களையும் வெல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் குரு அனுகிரகம் பெற்றவனாக இருப்பான். அவன்தான் இந்திரனையே வெல்ல முடியும். அப்ப அந்த நிலையை இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அதத்தான் இங்க சொல்றாரு. அப்ப பிரகஸ்பதி வந்து தேவர்களுக்கு வழிகாட்டுகின்ற குருவாக இருந்தாலும், அந்த குருவின் ஆசைகள் இல்லை என்றால், அவன் எதிரிகளால் போரில் தோற்கடிக்கப்படுவான் என்பது இந்த 85வது பாடலினுடைய பொருள். அப்ப குரு எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய மனமே குரு. மனமே குருங்கிறது தான் மகான்களுடைய ஆழமான உபதேசம். ஆனா, அந்த மனம் தனி மனம் அல்ல. ஏன்னா தனி மனம் எப்படி குருவாகும்? அதுதான் 1008 விஷயங்கள உள்ள வாங்கிட்டு உழண்டுகிட்டு இருக்கு. பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. காஸ்மிக் மைண்ட், அதாவது இந்த பிரபஞ்ச மனம் தான் குருவாக மாறும். அந்த காஸ்மிக் மைண்ட்ங்கிறது வந்து யுனிவர்சல் மைண்டா இருக்கிறதுனால, அங்க வந்து ஒரே மனசு அது. அங்க வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்ல. அதனால அது அடங்கிய மனசாயிடும். அங்க வந்து தனக்கு வேறாக இன்னொன்னு இல்ல. அப்ப அங்க ஏற்றத்தாழ்வுகள் இல்ல. தனி மனசுக்கு தான் ஏற்றத்தாழ்வுகள். ஏன்னா, இப்ப நான் வேற, நீங்க வேற அப்படிங்கிறது எந்த அடிப்படையில வருது? நான் ஒரு தனி மனம், நீங்க ஒரு தனி மனம். அப்ப அந்த அடிப்படையில நான் என்ன நினைக்கிறேன்? நான் இந்த மாரி பெரிய ஆளு அப்படின்னு ஒரு அகங்காரத்துல ஆடுறேன். நீங்க வந்து சாதாரண ஆளு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் வந்து என்னுடைய மனம் கற்றுக்கொண்ட தவறான புரிதல்கள். ஆனா, யுனிவர்சல் மைண்ட் ஆர் காஸ்மிக் மைண்டா நம்ம மாறிட்டா, எல்லாமே எனக்குள்ள இருக்கு இல்லையா? இந்த ஹோல் யுனிவர்சலே எங்குள்ள இருக்கு. அப்ப நான் எத பிரிச்சு பார்ப்பேன்? அப்ப நீங்க வேற, நான் வேறன்னு பிரிச்சு பார்க்கிறதுக்கு எனக்கு வேற இன்னொன்னு இல்லையே. அப்போ இங்க வந்து அதுக்கு பேரு அடங்கிய மனம். அதுதான் குரு. அப்ப அந்த நிலையில இங்க மனம் வந்து குருவா இருக்கு. அவர்தான் நம்ம தத்தாத்திரேயர்ன்னு சொல்றோம். ஏன்னா நம்ம வழிபாட்டு முறையில வந்து நம்ம தத்தாத்திரேயரை ஏன் முன்னிறுத்துறோம் அப்படின்னா, அந்த குரு பக்திக்காக. ஏன்னா குரு பக்தி செலுத்தும்போது அவருடைய அனுகிரகத்தினால
அவர் நமக்குள்ள அறிவா பிரகாசிக்கும் போது நமக்கு இறைவன் தெரியும். அதுதான் இங்க தெய்வீக நிலை, தெய்வீக அனுகிரகம். அந்த அனுகிரகம் தான் இங்க பிரகஸ்பதியா இருந்து தேவேந்திரனுக்கு வழிகாட்டுவது போல நமக்கு வழிகாட்டும். அப்ப இங்க அந்த நிலையில இங்க குரு வரும்போது நமக்கு புரிய வந்துரும். என்ன சொல்ல வராங்க மகான்கள், ஞானிகள் அப்படிங்கிறது தெளிவாகும். அப்ப அவரை நம்ம இறைவனுக்கு நிகராக வணங்குகின்றோம். அவருடைய கருத்துக்களை பின்பற்றுகின்றோம். அப்ப அவரே நமக்கு உள்ள இருந்து வழி நடத்துகின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா நம்ம தனி மனிதனாக சிந்திப்பதற்கும், காஸ்மிக் மைண்டாக, யுனிவர்சல் மைண்டாக இருந்து நம்ம சிந்திக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா தனிமனமாக சிந்திக்கும் போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. நம்ம காஸ்மிக் மைண்டா மாறும்போது நம்ம இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்ல. அப்ப நாம அறிவுனால வழிநடத்தப்படுறோம். இறைவனால் வழிநடத்தப்படுறோம். ஏன்னா இறைவனே நமக்கு வழி நடத்துறான். இந்த உடலையும், மனதையும் கொண்டு தன்னை அறிவதற்காக வழி நடத்துகிறான். அப்ப அந்த வாழ்க்கை முறையே வேறுபட்டதாக காணப்படும். அவர்கள் தான் மேன்மக்கள், மேலோர்கள், நல்லவர்கள் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த நிலையை நம்ம உணர்ந்து கொண்டா, இங்க மகான்கள் என்ன சொல்ல வர்றாங்க? உன் மதி எதுவோ, உன் கதி அதுவே. இதுதான் அஷ்டாவக்ர கீதை சொல்லுது. அப்ப நம்ம உயர்நிலை பரிமாணத்துக்குள்ள வரும்போது, அந்த ஈஸ்வர நிலையில் நமக்கு புரிஞ்சிட்டா, அங்க நம்முடைய மதி எப்படி வேலை செய்யும்? எல்லாமே எனக்குள்ள இருக்கு. அப்ப என்னால் எதையும் ஈர்த்து கொள்ள முடியும். அந்த இடத்துல தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணும். இப்ப நிறைய பேர் இந்த சீக்ரெட், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றலாம் ஆங்கில எழுத்தாளருடைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது எப்படி இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்குள்ள நம்ம இந்த பிரபஞ்சத்தை எப்படி ஈர்க்கிறது? இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டா நமக்கு எல்லாம் கொடுக்குது? அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப மூழ்கி போறாங்க. ஆன்மீக விஷயத்துல ஆர்வமா இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள போவாங்க. நாம சொல்றதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா, ஆத்மா அது இதுன்னு பேசுறோம். இதெல்லாம் நம்மள சாமியார் ஆக்கிடும். அதுல போனா அப்படியே நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பிரபஞ்சத்துக்கிட்ட பேசலாம். பிரபஞ்சம் கிட்ட நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அதெல்லாம் இங்கிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா இங்கிருந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்து அவங்க மக்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்கறதுனால மக்கள் அதுல மனம் மயங்குறாங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, நாம அந்த காஸ்மிக் மைண்ட், யுனிவர்சல் மைண்ட் நம்ம இங்க உணரும் போது எல்லா ஃப்ரீக்வன்சியும் நமக்குள்ளேயே இருக்கு. அப்ப நமக்கு வேணுங்கிற ஃப்ரீக்வன்சிக்குள்ள நாம அதை நிறுத்தி பார்க்கலாம் இல்லையா? ஃப்ரீக்வன்சி நம்ம டியூன் பண்ணும்போது, இப்ப நமக்கு தேவையான சேனல்ஸை நம்ம டியூன் பண்றோம். நவீன தொலைக்காட்சி பெட்டி எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நமக்கு சன் டிவி வேணும்னா டியூன் பண்றோம், ஜெயா டிவி வேணும்னா டியூன் பண்றோம். அப்ப அந்த டியூனிங்ல உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கிடைச்ச உடனே அந்த சேனல் கிடைச்சிடும். உடனே அந்த சன் டிவி கிடைச்சிடும், உடனே அந்த ஜெயா டிவி கிடைக்கும். அது வரைக்கும் அது டியூனிங்லயே இருக்கும், சர்ச் பண்ணிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக் சர்ச்ல நீங்க போட்டு விட்டீங்கன்னா சர்ச் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி கிடைச்ச உடனே அது டக்குன்னு பிடிச்சுக்கும். பிடிச்சுக்கிட்டு உடனே சன் டிவி கிடைச்சிடும், உடனே ஜெயா டிவி கிடைச்சிடும். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள நீங்க போனா எப்படி அந்த சேனல் ஓபன் ஆகுதோ, அது மாதிரி இங்க இறை சக்திக்குள்ள நீங்க போனா உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும். அதுதான் இங்க நம்ம சொல்ல வர்ற விஷயம். அப்ப அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிங்கிறது எப்படின்னா, நம்ம கிட்டயே இருக்கு. நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போறது இல்ல. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியறது இல்ல. அதான் விஷயம். அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்றதுக்கான நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனா அந்த டியூனிங்லயே, சர்ச்லயே இருக்கும். சர்ச்சிங்லயே இருக்கிறோம். அந்த சர்ச் ஸ்டேபிளா நிக்க மாட்டேங்குது. அதை பிடிக்க மாட்டேங்குது. அந்த ஃப்ரீக்வன்சியை பிடிச்சாதான் நம்மளால அந்த நிலைப்பாட்டை உணர முடியும். அந்த தெய்வீக நிலையை அனுபவமாக்க முடியும். அப்பதான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள நமக்கு வேணுங்கிறத ரிசீவ் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க ஞானியா இருந்தா ராஜ உடை அணியக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கா? ஜனக மகாராஜா யாரு? ஞானி தானே. அவர் அரண்மனையிலேயே வாழ்ந்தார். அவர் அறுசுவை உணவுகளை உண்டார் அப்படின்னாலும் அந்த ஃப்ரீக்வன்சி அவரால் ரிசீவ் பண்ண முடிஞ்சது. நம்மளால ஏன் ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி கீழே இருக்குது. எங்கேயோ பிடிக்க தெரியாம இன்னும் சர்ச்சிங்லயே இருக்கு. அதுதான் டிஃபரன்ஸ் சொல்றேன் நான். அப்ப இதெல்லாம் எங்க பிடிக்கிறது, இதுக்கெல்லாம் எப்படி டெக்னிக் இருக்குங்கிறதுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்ல சொல்லி தருவேன். ஏன்னா அப்பதான் புரியும். இப்பெல்லாம் புரியாது. அப்ப உன் மதி எதுவோ உன் கதி அதுவே. அந்த நிலையில அஷ்டாவக்ர கீதை சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒருவனுக்கு தன்னை வழிநடத்துவது மனம் என்று புரியும் போதுதான், அந்த வகையிலே தேவர்களுக்கு பிரகஸ்பதியாக எப்படி தேவகுரு இருக்கிறாரோ, அது மாதிரி அசுரர்களுக்கு ஒரு குரு இருக்கிறார். அவர் பேர் சுக்கிராச்சாரியார். அப்ப இங்க நல்ல வாழ்க்கையை நல்ல வழியிலே வாழுகின்றவர்களுக்கான ஒரு குரு பிரகஸ்பதி இருக்கிற மாதிரி, கெட்ட வழியில கெட்ட வாழ்க்கையை வாழுகின்றவர்களுக்கும் குரு இருக்காரு. அவருக்கு பேரு சுக்கிராச்சாரியார். இது புராணத்துல நம்ம கதைகள்ல படிக்கிறோம். அப்ப நீங்க அசுரனா வாழ்க்கை வாழணும்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டி வருவார். அந்த குருவுக்கு பேர் என்ன? சுக்கிராச்சாரியார்.
நீங்க தேவனா வாழணும்னாலும் உங்களுக்கு ஒரு குரு வருவார். அந்த குருவுக்கு பேர் வந்து பிருகஸ்பதி. அப்போ இப்ப நீங்க எந்த குருவை பிடிக்கிறீங்க? பிருகஸ்பதி வேணுமா? சுக்கிராச்சாரியார் வேணுமா? சுக்கிராச்சாரியாரை பிடிச்சிட்டீங்கன்னா அசுர வாழ்க்கை வாழலாம். பிருகஸ்பதியை பிடிச்சிட்டீங்கன்னா தேவ வாழ்க்கை வாழலாம். அப்போ இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? உங்களுடைய மைண்டே வந்து இந்த 2 ஃப்ரீக்வன்சிலயே வேலை செய்யும். நீங்க தேவனாகவும் வாழலாம், அசுரனாகவும் வாழலாம். அப்ப நீங்க தேவனாக வாழ்வதற்கான ஃப்ரீக்வன்சிய பிடிச்சா தெய்வீகத்தன்மையை அடைவீங்க. நீங்க அசுரனாக வாழ்வதற்கான ஃப்ரீக்வன்சிய பிடிச்சா கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழுவீங்க. இந்த நிலை தான் இங்க நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். அதுதான் உன் மதி எதுவோ, உன் கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவக்ர கீதை வந்து பூடகமா, சூட்சுமமா விஷயங்கள புரிய வைக்குது. அப்போ எந்த வகையில பார்த்தாலும் சரி, நீங்க பிருகஸ்பதியா எடுத்துக்கிட்டாலும் சரி, சுக்கிராச்சாரியார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது குரு. அந்த குரு நமக்கு எப்படி கிடைக்கிறார்? நம்முடைய மனதின் அடிப்படையில் தான் கிடைக்கிறார். அப்போ நாம எந்த அடிப்படையில குருவ பிடிக்கிறோம் அப்படிங்கிறதும் இங்க ஆழமான உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க குருங்கிறவர் வந்து நம்முடைய மனமாகவே இருக்கு. ஆனா அந்த மனமே குருங்கிறது நமக்கு எப்ப புரியும்னா, பக்குவம் வரும்போது தான் புரியும். பக்குவம் வராம மனசுக்கு குரு யாருன்னு தெரியாது. ஏன்னா ஒரு மெச்சூரிட்டின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம பிறக்கும்போது ஒரு மெச்சூரிட்டில இருக்கிறோம். வளரும்போது ஒரு மெச்சூரிட்டிக்கு வரோம். வாழும்போது ஒரு மெச்சூரிட்டிக்கு வரோம். இது மாரி தான் மரண தருவாயில ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். அப்ப இது மாரி ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து எதன் அடிப்படையில அமையுது அப்படின்னா, மனதின் அடிப்படையில தான் அமையுது. அது வாழ்க்கையினுடைய பல அனுபவங்கள் மூலமா சேகரிக்கப்பட்டதாகவும் அந்த மெச்சூரிட்டி இருக்கு. அப்ப இந்த மாரி நமக்கு அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் மூலமா அடைகின்ற அனுபவங்கள் மூலமா வரக்கூடிய மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா? அது மாரி தான் இந்த மெச்சூரிட்டிகளும். அப்ப நீங்க எந்த மாரி விஷயங்கள ஈர்க்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வாழ்க்கைய மாத்திக்கலாம். அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால தான் இந்த மாரி பாடங்கள் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இங்க நல்லதை நோக்கி நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு பிருகஸ்பதி குருவா வருவாரு. அப்ப நீங்க நல்ல விஷயங்கள பிடிச்சு தேவனா மாறலாம். கெட்டத நோக்கி நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிராச்சாரியார் குருவா வருவாரு. அப்ப நீங்க கெட்ட வாழ்க்கைய வாழலாம். குரு இல்லாம நமக்கு வாழ்க்கை இல்ல. ஏன்னா குரு தான் நம்ம வழி நடத்துறார். ஆனா எந்த குருவ பிடிக்கிறோம்? அந்த குருவின் இடத்துல நம்ம எப்படி அன்பு வைக்கிறோம்? குரு பக்தி எப்படி நமக்கு இடத்துல இருக்கு? அதன் அடிப்படையில நமக்கு அவர்கள் வழிகாட்டுவார்கள், நம்மை வழி நடத்துவார்கள். அவர்களுடைய அனுகிரகத்தினாலே நாம் இந்த வாழ்க்கையை சிறப்பாகவும், கீழ்நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் வாழ முடியும். ஏன்னா அது குரு வந்து 2 விதமான குருவினுடைய அனுகிரகம். பிருகஸ்பதியினுடைய அனுகிரகம் கிடைத்தா தேவரா மாறலாம். சுக்கிராச்சாரியருடைய அனுகிரகம் கிடைச்சா அசுரனா மாறலாம். இந்த மாரி தான் குரு 2 விதமான குரு இருக்கிறார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ளணும்ங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா இங்க வந்து அதை அழகா சொல்லிடுறாரு. பர்த்ருஹரி வந்து மிக தெளிவாக இந்த பாடல்ல சொல்றாரு. இந்த பாடலுடைய பொருள் இன்னொரு டைம் பார்க்கிறோம். பிருகஸ்பதி தேவர்களுக்கு வழிகாட்டுகின்ற குரு. அத்தகைய தேவர்களின் தலைவனான இந்திரனிடத்திலே வலிமையான ஆயுதம் வஜ்ராயுதம் இருக்கிறது. அந்த வஜ்ராயுதம் என்பது என்ன? இடி, மின்னல் போன்றவைகள். அது மட்டுமல்ல, இன்னும் மற்ற தேவர்களும் அவருக்கு வீரர்களாக இருக்கின்றார்கள். மேலும் சொர்க்கம் அவருடைய கோட்டை, யானை அவருடைய வாகனம். ஆயினும் செல்வமும் வலிமையும் கொண்ட இந்திரனுக்கு அவனுடைய குருவின் ஆசிகள் இல்லை என்றால் அவன் எதிரிகளால் போரில் தோற்கடிக்கப்படுவான். ஆகவே அவனது விதியை மாற்றுகின்ற வல்லமை குருவுக்கு மட்டுமே உண்டு என்பதினாலே அவரை சரணடையாமல் அவனிடம் உள்ள ஆண்மையினை காட்டுவதினால் என்ன பயன் என்று இந்த பாடல்ல நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல்ல இவ்வளவு கொஞ்சம் விரிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது 86. பக்னாசஸ்ய கரண இபிடிதத நோர்மலா நேந்திரியஸ்ய சுதா குர்த்வா கூர்விவரம் ஸ்வயம் நிபதிதோ நகதம் முகே போகினஹா திருப்தஸ்தத் விசிதேன சத்வரமசௌ தேனைவ யாதஹ பதா லோகாஹ பஸ்யத் தைவமேவஹி நிருணம் பிருத்தௌ சியே காரணம். இந்த பாடல் 86 என்ன சொல்ல வருதுன்னா, ரொம்ப ஒரு அருமையான பாடல் இது. பாம்பாட்டியினால் பிடிக்கப்பட்ட பாம்பு ஒன்று கூடைக்குள் இருந்து வெளியேற முடியாமல் பசியினால் வாடி உடல் இளைத்து நம்பிக்கை இழந்து சுருண்டு படுத்து கிடந்தது. ஒரு நாள் எலி ஒன்று இரவில் அந்த கூடையை கடித்து ஓட்டை செய்து அந்த பாம்பின் வாயிற்கு இரையாக அகப்பட்டு கொண்டது. பாம்பும் அந்த எலியை தின்று பசியாறி அந்த எலி போட்ட ஓட்டையின் வழியாகவே வெளியேறியது.
ஆகவே உலகத்தாரே பாருங்கள், மனிதனின் உயர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் அவனது விதியே காரணம் என்பதாக இந்த 86வது பாடல் பொருள் கூற வருது. ஆக்சுவலா இது 86வது பாடலுடைய பொருள் வேற மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நான் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி இதை தமிழாக்கம் பண்ணிருக்கேன். அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பாம்பாட்டி ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வீட்டுல அவனுடைய பாம்பு பிடிக்கிற கூடைக்குள்ள போட்டு வச்சிடறான். அந்த கூடை மூங்கில் குச்சியினால பின்னப்பட்ட ஒரு பாம்பு கூடை. அந்த பாம்பு கூடையில போட்டு வீட்டுக்குள்ள வைக்கிறான். அப்ப திடீர்னு அவனுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான உறவினர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, நீங்க உடனே கிளம்பி அந்த ஊருக்கு போங்க அப்படின்னு தகவல் கொடுக்குறாரு. உடனே அந்த பாம்பாட்டி என்ன பண்றான், அந்த பாம்பு பிடிச்சு வச்சிருந்த கூடையை அங்க வச்சிருக்கிறோங்கிறது தெரியாம மறந்துட்டு வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு அவன் கிளம்பி அந்த உடல்நிலை சரியில்லாதவரை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிடுறான். ஊருக்கு போன நேரத்துல அந்த உறவினர் இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்டதுனால அந்த உறவினருக்கு உண்டான இறுதிச் சடங்குகள் எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த 10வது நாள் அந்த சாங்கியம் எல்லாம் முடிச்சிட்டு திரும்பலாங்கிட்டு அவன் அங்கேயே தங்கிடுறான். அவன் வீட்டுக்கு வரவே மறந்துட்டான். அந்த பாம்பாட்டி வீட்டுக்கு வருவதையே மறந்துட்டான். ஆனா இவனால் பிடிக்கப்பட்ட பாம்பு அந்த பாம்பு கூடைக்குள்ள சிக்கிக்கிச்சு. ஆனா அந்த பாம்புக்கு உணவு இல்லை. காரணம் என்ன? இயற்கை நியதிப்படி உணவு சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். அப்ப உணவு கிடைக்காம அது சிக்கிக்கிட்டு இருக்கு. எதுக்குள்ள? அந்த கூடைக்குள்ள. இப்போ அந்த பாம்பு சாகணுமா வாழணுமாங்கிறத முடிவு யார் செய்யணும்? இங்கதான் விதி இருக்குதுன்னு சொல்றாரு. இங்க என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கும் வீழ்ச்சிக்கும் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கும் சாவுக்கும் விதிதான் முக்கியமா இருக்குங்கிறத இங்க புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இப்ப அந்த பாம்பு சாகக்கூடாதுன்னு விதி இருக்குது. அந்த பாம்பு சாகக்கூடாதுங்கிற விதி இருக்கு. அப்ப விதிப்படி அந்த பாம்பு சாகாம தப்பிக்கணும். ஆனா அந்த பாம்பாட்டி வரப்போறது கிடையாது. எங்க? அந்த வீட்டுக்கு வரப்போறது கிடையாது. அவன் வரதுக்கு 10 நாள் ஆகும். ஆனா அந்த பாம்பு தப்பிக்கணும். என்ன பண்றது? இயற்கை என்ன பண்ணுதுன்னா, ஒரு எலியை அனுப்புது. அந்த எலி என்ன பண்ணுதுன்னா, அந்த வீட்டுக்குள்ள போகுது. போன உடனே அந்த கூடைய போய் கடிக்குது. எலியினுடைய சுபாவம் என்ன? எதையும் கடிச்சு வச்சிடும். அப்ப அந்த பாம்பு வச்சிருக்கிற கூடையை கடிச்சு வச்சு ஓட்டை பண்ணி, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த எலி உள்ள நுழையுது. அந்த எலி உள்ள நுழைஞ்ச உடனே 4 நாளா பசியில சாகுற மாதிரி சுருண்டு கிடக்குது பாம்பு. இன்னும் ஒரு 2, 3 நாள் இருந்தா செத்து போயிடும். ஏன்னா அது உணவு இல்லாம பசியில அப்படியே துவண்டு கிடக்குது. நம்பிக்கை இழந்து சுருண்டு படுத்து கிடக்குது அந்த பாம்பு. அப்ப அந்த நிலையில இந்த எலியானது அந்த கூடையை ஓட்டை போட்டுக்கிட்டு அந்த கூடைக்குள்ள நுழைஞ்ச உடனே பாம்புக்கு பசி ஆறுறதுக்கான ஒரு உணவு கிடைச்சிடுச்சு. உடனே அந்த எலியை பிடிச்சு பாம்பு சாப்பிட்ட உடனே பாம்புக்கு பசி ஆறுது. சாப்பிட்ட உணவினால சத்து வந்துடுது. உடனே அது எங்க இருந்து தப்பிக்கணும்? அந்த கூடையில இருந்து தப்பிக்கணும். அதற்கான ஓட்டையும் போடப்பட்டிருக்கு. எப்படி பாருங்க, எலியே ஓட்டை பண்ணி தானே உள்ள போகுது. அப்ப ஓட்டையும் ரெடியா இருக்கு. இப்ப என்ன பண்ணுது? அந்த பாம்பு அந்த ஓட்டை வழியா வெளியே வீட்டினுடைய ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிடுது. அப்ப பாருங்களேன், உயிர் போகக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்கு. விதிப்படி உயிர் போகக்கூடாது அப்படின்னு நியதி இருந்தா, இயற்கை அது எந்த வகையிலாவது காப்பாத்தி கொடுத்துரும். இதுதான் விதி. விதி மிகவும் வலிமையானது அப்படின்னு தானே மகான்கள் ஞானிகள் எல்லாம் பேசுறாங்க. அப்ப இதைத்தான் நமக்கு சொல்றாரு. ஆகவே காணீர் உலகோரே, மனிதனின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் அவனுடைய விதியே காரணம் என்பதாக இங்கே சொல்றாரு. அப்ப இந்த பாடல் படி நம்ம என்ன பார்க்கணும்? நம்முடைய செயல்கள் சில நேரங்கள்ல நமக்கு எதிர்பார்க்காத விளைவுகளை கொடுத்துருது. அதை நம்ம விதி என்றுதான் சொல்றோம். அப்ப எலியின் சாவுக்கும் அந்த பாம்பு உயிர் பிழைப்பதற்கும் வேற ஏதாவது காரணத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஆழமான விஷயம் இது. இயற்கை தன்னுடைய படைப்புல 5 அறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்க மனிதன் மட்டும்தான் படைப்பின் பிரத்யேக அம்சம். மற்ற ஜீவராசிகள் எல்லாம் இயற்கையினுடைய நீதிப்படி வாழுது. அந்த நீதி மாறாமல் அந்த ரித்தம்ல இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் அந்த ரித்தம்ல இருந்து விலக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட மதி இருக்கு. அதாவது நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட பகுத்தறிவுங்கிற அந்த 6ஆம் அறிவு இருக்கு இல்லையா? அதைத்தானே நம்ம மனித பிறவியினுடைய சிறப்புன்னு பேசுறோம். வேற எந்த ஜீவராசிக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த 6ஆம் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 6ஆம் அறிவின் அடிப்படையில நன்மை தீமைகளை பகுத்து பிரித்தறிய முடியுது. அதுல நல்லதை நோக்கி நகர்ந்தானா நல்ல குரு கிடைப்பார். அப்ப நல்ல குருன்னா என்ன? நல்ல மனம் கிடைக்கும். கெட்டதை நோக்கி நகர்ந்தானா கெட்ட மனம் கிடைக்கும், கெட்ட குரு கிடைப்பார். அப்ப அதன் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அவன் நல்லவனாக வாழ்ந்தா தேவனாகிறான், கெட்டவனா வாழ்ந்தா அவன் அரக்கனாகிறான்.
அப்ப இந்த 2மே பிரிச்சு பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் மனிதனிடத்திலேயே பகுத்தறிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, இங்க விதியையும் மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு மனிதனிடத்திலேயே இருக்கு. அதனால தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த சிறப்பை நீ பயன்படுத்த வேண்டுமானால் குருவினுடைய அனுகிரகம் வேண்டும். அப்ப அந்த குரு யாரு? அவர்தான் இந்த காஸ்மிக் மைண்ட், யுனிவர்சல் மைண்ட். அப்ப அவரை நாம் நமக்குள்ள பிரிச்சு பார்க்காம, அவரும் நானும் ஒன்றுதான் என்ற அந்த பிரிவினை புத்தி இல்லாம, நாம அவரோட சங்கமம் ஆகணும். அதுதான் இங்க சரண்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்மளை இழக்கும்போது, இங்க நானே அது, அதுவே நான் அப்படிங்கிற அந்த ஏகத்துவ நிலை உண்டாகும். அந்த ஏகத்துவ நிலையில தான் நமக்கு அந்த காஸ்மிக் மைண்ட் என்ன பண்ணும்? ஆக்டிவேட் ஆகி நமக்கு எல்லாமே கொடுக்கும். அந்த நிலையில நீங்க என்னென்ன ரிசீவ் பண்ண விரும்புறீங்களோ, அந்த ஃப்ரீக்வென்சி எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. தட் இஸ் கால்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சும்மா நீங்க உட்கார்ந்துகிட்டு ஏதோ பூஜை பண்றதுனாலயோ, ஜபம் பண்றதுனாலயோ, தியானம் பண்றதுனாலயோ வந்துடாது. மைண்ட் வந்து அந்த ஃப்ரீக்வென்சிக்கு டிராவல் பண்ணணும். டிராவல் மீன்ஸ் என்ன? அந்த புரிதல். நான் வந்து தனி மனம் அல்ல. நான் வந்து காஸ்மிக் மைண்ட், யுனிவர்சல் மைண்ட் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு அப்டேட் ஆகணும். அந்த அப்டேஷன் நடந்தால் தான் இங்க வந்து நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரிசீவ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிறத பார்த்து நீங்க ரிசீவ் பண்ணி, இந்த மனித பிறவியின் மகத்துவம் அறிந்து வாழ்க்கைய ஆனந்தமா, சுபிட்சமா, மங்களகரமா வாழ முடியும். அதற்கான வாழ்த்துக்கள் வந்து பூரண குருவினுடைய அனுகிரகமா நமக்கு கிடைக்கும். அந்த குரு எங்கேயோ இல்ல, நம்முடைய மனசே தான். அந்த மனசும் சாதாரண தனி மனம் அல்ல. காஸ்மிக் மைண்ட், யுனிவர்சல் மைண்ட் ஆகிய ஈஸ்வர மனசு. அப்ப இது நமக்கு புரிஞ்சிட்டா, ஈஸ்வரன் யாரு? பிரபஞ்சம் தானே. அப்ப இங்க ஈஸ்வரன்ங்கிறது பிரபஞ்சம்னா, பிரபஞ்சம் எது? அது ஒரு ஆற்றல், அது ஒரு சக்தி. அப்ப இந்த சக்தி தான் என்ன பண்ணுது? ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக பரிணமிக்குது. அப்ப அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் அந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நியதிக்குள்ள நம்ம வந்துட்டா, இங்க நீங்க உங்களுடைய எனர்ஜியை நீங்க எப்படி கன்வெர்ட் பண்றீங்கங்கிறது உங்ககிட்டயே கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் நான் சொல்றேன். ஏன்னா அந்த சுதந்திரம்ங்கிறது என்ன? நம்மகிட்டயே இருக்கு. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை நீங்க வாழ முயற்சி செய்யலாம், மாற்றிக்கொள்ளலாம். அதற்கான அத்தனை அம்சங்களும் உங்களிடத்திலேயே நிறைந்திருப்பதனால, நீங்க விருப்பமானபடி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம். அப்பதான் நீங்க வந்து எனக்கு இது வேணும், அது வேணும்னு நீங்க அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்க்குள்ள ரிசீவ் பண்ண முடியும். இந்த நிலையில இப்ப நம்ம சாதாரணமான ஆசைகளுடைய அடிப்படையிலயோ, இல்ல அஞ்ஞானத்தினுடைய அடிப்படையிலோ நம்ம வந்து வெறும் ஏட்டுச் சுரைக்காயை வைத்துக்கொண்டு அதை ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பரோட்ச ஞானம். அப்ப இதனால தான் நான் என்ன சொல்றேன், அந்த அனுகிரகம்ங்கிறது குருவினுடைய தன்மைக்குள்ள நம்ம வரும்போது தான் கிடைக்கும். அப்ப நீங்க அந்த யுனிவர்சல் மைண்டா, காஸ்மிக் மைண்டா மாறுவதற்கான அந்த சூட்சமத்த பிடிச்சுக்கங்க. அத விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது நம்ம பாடத்திட்டங்கள்ல நெறைய விஷயங்கள்ல ரொம்ப விரிவா, விளக்கமா இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். அத திருப்பி இங்கே பேசி நம்ம நேரத்த வீணாக்க வேண்டாம். ஆக இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். அப்ப விதியானது வலிமையாக இருந்தாலும், நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட மதியைக் கொண்டு நாம் அதை கையாள முடியும். அந்த அடிப்படையில நீங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அப்ப நீங்க வந்து இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற நியதிக்குள்ள போய் சிக்க வேண்டியதில்ல. சில விஷயங்களை நீங்க மாற்றம் செய்ய முடியும். மாற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்றேன். அதுதான் இங்க மனித பிறவியினுடைய சிறப்பு. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறது வெறும் 6ஆம் அறிவினுடைய அடிப்படையில் மட்டும் இல்ல. அந்த அறிவை பயன்படுத்துவதில் தான் இருக்கு. 6ஆம் அறிவினுடைய அடிப்படையில சிறப்பான மனித பிறவின்னு சொன்னா எல்லா மனிதனும் அறிவாளியா இருக்கணும் இல்ல. ஏன் இருக்க மாட்டேங்கிறான்? படைத்தவன் எல்லாம் 6ஆம் அறிவு படைத்தவன் தான். மனிதனாக இருக்கிறவன் எல்லாம் 6 அறிவு படைத்தவன் தான். ஆனா 6 அறிவு படைத்தவன் எல்லாம் அறிவாளியா இருக்கிறானா? இல்ல. அப்ப ஏன் எந்த இடத்துல அறிவாற்றல் மாறுபடுது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த அறிவு பிரகாசிப்பதற்கான மனம் தூய்மையாகும் போதுதான் அது மாற்றத்துக்கு உட்படுது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் நான் ஓமானம் எப்படி சொல்லுவேன்? மேல வந்து ஒரு சுயம் பிரகாச சூரியன் வந்து வெளிச்சத்தை பரப்பிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்து கீழ இருக்கிற நீர்நிலைகள்ல பொறுத்து மாறுபட்டு காணப்படுகிறது. கீழ வந்து தெளிந்த நீர்ல அந்த சூரியனுடைய முழு சுயம் பிரகாசத்தை நம்ம பார்க்கலாம். கலங்கிய டிச்சு தண்ணியில அது எப்படி சுயம் பிரகாச சூரியன் வந்து முழுமையா பிரகாசிக்கும்? பிரகாசிக்காது. அப்ப டிச்சு தண்ணியில பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனுடைய பிரகாசம் குன்றி காணப்படும். அதுக்கு என்ன காரணம்? அந்த டிச்சு தண்ணியில இருக்கக்கூடிய அழுக்குகள் தான், கசடுகள், கழிவுகள், மலங்கள் தான் காரணம். அது மாரி நம்முடைய மனதில வந்து அழுக்குகள், மலங்கள் எல்லாம் இருந்ததுன்னா, அறிவை பிரகாசிக்காது. அந்த அறிவு நம்மிடத்தில வெளிப்படாதுங்கிறது தான் இங்க மகான்கள் சொல்ல வர்ற ஆழமான உண்மை.
அப்ப அத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இங்க தூய மனம் எப்படி பெற முடியும்? தூய்மையான மனம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில நம்ம இங்க சொல்றோம்? அதாவது தனி மனம் தூய்மையான மனமாக என்றும் மாறாது. ஏன்னா தனி மனம்ங்கிறது வந்து ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட மனம். நல்லது கெட்டத பிரிச்சு பார்க்கக்கூடிய மனசு. ஆனா யுனிவர்சல் மைண்ட், காஸ்மிக் மைண்ட் தான் தூய மனமாக மாறும். ஏன்னா அது ஈஸ்வர மனசு. அந்த மனசுல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பிரிவினைகள் கிடையாது. அப்ப நீங்க அந்த நிலைக்கு வரும்போது மட்டும் தான், அந்த அறிவு உங்களிடத்தில முழுமையாக பிரகாசிக்க முடியும் என்ற ஒரு உண்மையை நீங்க உணர வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல அத திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அடுத்த பாடல் 87. கர்மாயத்தம் பலம் பும்சாம் புத்திஹி கர்மானுசாரிணி ததாபி சுதீயா பாவ்யம் சுவிசாரியைவ குர்வதா. இந்த பாடல் 87வது பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அவரவர்கள் செயல்களுக்கு தகுந்தாற் போலவே அதற்கான பலன்கள் கிடைக்கும். அதுவும் அவர்களது முன்வினைக்கு ஏற்பவே அவர்களது பகுத்தறிவும் வேலை செய்யும். இவர்கள் இவ்வாறு மனம் போன போக்கிலேயே போவார்கள். இருப்பினும் விழித்துக் கொண்ட விவேகி மட்டுமே அந்த எண்ணங்களை நன்கு ஆராய்ந்த பின்னரே அவனது செயல்கள் இருக்கும் என்பதாக இந்த 87வது பாடல்ல இன்னுமே அதை பற்றிய தெளிவை கொடுக்கிறார். ஏன்னா இன்னுமே அதை பற்றி தெளிவு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, இப்ப சாதாரண ஒரு தனி மனிதன் வந்து தன்னுடைய மனதின் அளவில் அவன் சிந்திக்கிறான்னு வைங்களேன். அப்ப அவனுடைய செயல்கள் எந்த அடிப்படையில் இருக்கும்? முன்வினைக்கு ஏற்ப இருக்கும். முன்வினைனா கர்ம வினைகள் நம்ம ஏற்கனவே செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில. அப்ப அது முன்ஜன்ம பிறவியா? அல்லது போன பிறவியில நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படியா? அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் கூட நம்ம வேண்டாம். ஏன்னா நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு முற்பிறவி நம்பிக்கை எல்லாம் கிடையாதுங்க. நான் இந்த பிறவியில தான் நான் என்னுடைய வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்கிறேன். அது நான் இனிமேல் பிறப்பனா, பிறக்க மாட்டேனா, அல்லது முற்பிறவியில நான் வாழ்ந்தனா, வாழலையா அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத விஷயத்த பேசாதீங்க. என்னுடைய அனுபவத்துக்கு வர்ற விஷயத்த மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற அறிவாளிகள் நெறைய பேர் இருக்கிறதுனால, அவர்கள் அடிப்படையிலேயே கூட நம்ம எடுத்துக்கலாமே. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது நியதி இருக்கு இல்லையா? நீங்க முன்னாடி ஒரு நல்லது செஞ்சா, பின்னாடி அதனுடைய பலன் அனுபவிக்க போறீங்க. கெட்டது செஞ்சா அதனுடைய பலன் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. இதுக்கெல்லாம் வந்து டியூரேஷன்ங்கிறது முன்ன பின்ன இருக்கும். அவ்வளவுதானே. இப்ப நீங்க விவசாயம் பண்றதுக்கு வந்து நெல்ல பயிரிட்டீங்கன்னா, சில மாதங்கள்ல அறுவடை பண்ணலாம். தென்னை மரத்த பயிரிட்டீங்கன்னா, சில வருடங்கள்ல அறுவடை பண்ணலாம். அப்ப இந்த பயிரிடுதலும், அந்த பயிர் பொருட்களும் எப்படி அறுவடை பண்ணுவதற்கான காலம் வேறுபடுதோ, அது மாரி நம்முடைய செயல்கள்ல கூட சில விஷயங்கள் வந்து நமக்கு அறுவடை ஆகறதுக்கான கால தேசங்கள் மாறலாம். ஆனாலும் அத அடைஞ்சு தான் ஆகணும். நீங்க ஒரு நெல்ல போட்டீங்கன்னா, நெல் மணிகள நீங்க அறுவடை பண்ணித்தான் ஆகணும். தேங்காய் போட்டீங்கன்னா, தேங்காய்க்கெல்லாம் பார்க்கத்தான் போறீங்க. மாங்காய் போட்டா, மாங்காய் மரத்துல மாங்காய்க்கெல்லாம் பார்க்கத்தான் போறீங்க. அப்ப ஒரு விஷயத்த முன்னாடி செஞ்சீங்கன்னா, அதனுடைய பலன் பின்னாடி கிடைக்கத்தான் போகுது. ஆனா அது நல்லதா, கெட்டதாங்கிறத அனுபவத்துல நீங்க பார்க்கும்போது தெரியும் இல்லையா? அந்த அடிப்படையில இங்க என்ன சொல்ல வருது சாஸ்திரம், அவரவர்கள் செயல்களுக்கு தகுந்தாற் போல அதற்கான பலன்கள் கிடைக்கும். அதுவும் அவர்களது முன்வினைக்கு ஏற்பது போலவே கிடைக்கும். முன்வினைனா நீங்க அதான் முற்பிறவி வேண்டாம். இந்த பிறவியிலேயே நீங்க என்ன இதுக்கு முன்னாடி செஞ்சீங்களோ, அது இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு. இப்போ இந்த நிலை எப்படி நமக்கு அந்த செயல்பாடு மாறுது அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அவரவர்களது பகுத்தறிவு கூட அவ்வாறு தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வினைகளுக்கு ஏற்பவே வேலை செய்யும். அப்ப அந்த நிலையில இவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வினைக்கு ஏற்ப தான் தன்னுடைய காரியத்தை செய்வார்கள். தான் செய்த அந்த முன்வினை காரணமாக, இதற்கு முன்னாடி செய்யப்பட்ட ஒரு தவறான செயல் விளைவின் காரணமாகத்தான், இப்போ ஒரு சில விஷயங்கள அவங்க கஷ்டமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து முன்னாடி செஞ்ச நல்ல விஷயங்கள் காரணமாக இப்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதுதான் அவர்களுடைய வினை பயன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி வினை பயன்களை அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கும்போது, அவர்களுடைய மதி வேலை செய்யறது கூட, அறிவு வந்து வேலை செய்யறது கூட அந்த வினையினுடைய அடிப்படையில தான் வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால தான், அவர்கள் அந்த மனம் போன போக்கிலேயே போகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப நாம வந்து இப்ப மைண்ட் லெவல்ல, இண்டிவிஜுவல் மைண்ட் லெவல்ல நாம ஒரு விஷயத்த செயலாற்ற முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்முடைய வினை பயனுடைய அடிப்படையில அது நமக்கு அனுபவமாக போகுது. அதுவே நாம இந்த மாரி பாடத்திட்டங்கள் மூலமா விழித்துக் கொண்ட விவேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நாம் யார் என்று நம்முடைய உண்மை சொரூபத்தை, எதார்த்தத்தை நம்ம உணர்ந்து கொண்ட பிறகு, இப்ப நான் வந்து தனி மனம் கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து அந்த காஸ்மிக் மைண்ட், நான் அந்த யுனிவர்சல் மைண்டா இருக்கிறேன். ஏன்னா ஒன் ஆஃப் த பார்ட் தானே. நான் வந்து யுனிவர்சல்ல இருந்து வேறு கிடையாது. அதிலிருந்து ஒரு துகள் தான் நானும். யுனிவர்சல்ல இருக்கிற கூடிய பிரிக்க முடியாதவன் நான். அப்போ இந்த புரிதல் நமக்கு வந்துட்டா, நான் என்ன பண்றேன்? என்னோட தனித்துவ அடையாளங்கள மட்டும் தான் நான் இழக்கிறேன். நான் இன்னார் இப்படிப்பட்டவன்,
இந்த கல்வி கற்றவன், இந்த ஜாதிக்காரன் அப்படிங்கிற என்னுடைய தனித்துவ அடையாளங்கள மட்டும் நான் இழந்துட்டு, நான் அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள போறேன். அப்ப அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள நான் போகும்போது தான் அந்த காஸ்மிக் மைண்ட் என்ன பண்ணுது? விவேகத்தை அடையுது. விழித்துக்கொண்ட விவேகம், விழிப்புணர்வுன்னு சொல்றோம். அந்த விழிப்புணர்வு தான் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்ட்டா வழிநடத்தும். சரியா செய்ய வைக்கும். நீங்க அப்ப வர்ற உங்களுடைய சிந்தனை சக்தியும், உங்களுடைய செயலும் அபரிமிதமான அற்புதமாக இருக்கும். அதத்தான் நம்ம என்ன சொல்றோம்? விதியை மதியால் வெல்வது. எப்படின்னா, இப்ப அதான் நான் சொன்னேன். ஒரு வண்டியில போயிட்டு இருக்கீங்க. எதிர்ல வந்து ஒரு பள்ளம் வருது. அந்த பள்ளத்துல விழ வேண்டும் என்பது விதி. ஆனா, அந்த பள்ளத்தை நீங்க நீக்க முடியாது, தடுக்க முடியாது. அது வந்தே தீரும் விதிப்படி. ஆனா, விழித்துக்கொண்ட விழிப்புணர்வோட நீங்க அந்த வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு எதிர்ல அந்த பள்ளத்த நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அந்த பள்ளத்துல விழாம ஒதுங்கி போகலாம் இல்லையா? அந்த இடத்துல அந்த மதியை பயன்படுத்துவதற்கான செயல் எப்படி உங்ககிட்ட நடந்தது? அந்த குழியில விழாம எப்படி நீங்க தப்பிச்சீங்க? அந்த விழிப்புணர்வோட போனதுனால. விழிப்புணர்வு இல்லாம நீங்க பாட்டு அந்த மனம் இழுத்துக்கிட்டு போற வழியில ஜாலியா போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த குழியில விழுந்து காயப்பட்டிருப்பீங்க. அப்ப விதிப்படி உங்களுக்கு காயம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கு. அப்ப நீங்க வந்து அப்படியே குருட்டுத்தனமா போய் விழுந்து காயப்படுத்துக்கிறீங்க. ஆனா, நீங்க அத தனிமனமா சிந்திக்காம, காஸ்மிக் மைண்டா மாறி, யுனிவர்சல் மைண்டா நீங்க விழிச்சுக்கிட்டீங்கன்னா, விழிப்புணர்வுல நீங்க இந்த விவகாரத்த பண்ணீங்கன்னா, அதே டிராவல் பண்ணுவீங்க. அதே வண்டியில தான் போவீங்க. ஆனா, அங்க வந்து பள்ளம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பள்ளத்திலிருந்து ஒதுங்கி வண்டிய நகர்த்தி ஓட்டுவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த குழியில விழ வேண்டிய அவசியம் இல்ல, காயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அத தாண்டி நீங்க போக முடியும். அப்ப இந்த இடத்துல மதி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அருமையா வேலை செய்யும். அப்ப விதியை எந்த இடத்துல மதியா வெல்ல முடியும்? அப்ப விதியை மதியால் வெல்வதுங்கிறது எப்ப சாத்தியமாகும்? அந்த காஸ்மிக் மைண்டா, யுனிவர்சல் மைண்டா மாறும்போது தான் சாத்தியமாகும். தனி மனிதனாக இருந்து கொண்டு விதியை வந்து மதியால் மாற்ற முடியாது. ஆக நம்முடைய மதி எதுவோ நம்முடைய கதி அதுவேங்கிற அஷ்டாவக்ர கீதையினுடைய ஆழமான உண்மை நமக்கு புரிஞ்சாலும், அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் தான் நம்ம எங்க இருக்குன்னு கரெக்ட்டா புடிச்சுக்கணுங்கிறது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்றேன். அததான் இந்த பாடல்லயும் அவர் தெளிவுபடுத்துறாரு. இந்த 87வது பாடல்ல அததான் சொல்றாரு. ஆகவே மனம் போன போக்கில் வந்து சராசரி மனிதர்கள் தன்னுடைய ஊழ்வினை பயனாக முன்வினைக்கான காரணத்தினால பகுத்தறிவு வேலை செய்யாம பயணிப்பான். ஆனா விழித்துக்கொண்ட விவேகி தன்னுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் அந்த எண்ணங்களை நன்கு ஆராய்ந்த பின்னரே செயல்படுத்துவான் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. ததாபி சுதியா பாவ்யம் சுவிசாரியைவ குர்வதாக. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அந்த விவேகியினால மட்டும்தான் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். தன்னுடைய எண்ணங்களை ஆராய முடியும். ஆராய்ந்த பின்னர் அதை நடைமுறைப்படுத்துவான். அவன் விழித்துக்கொண்ட விவேகி. மற்றவர்கள் எல்லாம் மனம் போன போக்குல போயிட்டு அப்புறமேட்டு திரும்பி பார்ப்பானுங்க. அதை ஐயையோ செஞ்சிருக்க கூடாது, செஞ்சதுனால இந்த கஷ்டம் அப்படின்னு நீ பின்னாடி புலம்பி என்ன பண்ண முடியும்? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஏதாவது பலன் இருக்கா? கண் நல்லா இருக்கும்போது சூரியனை நமஸ்காரம் பண்ணியிருந்தா பலன் இருக்கு. கண்ணு கெட்ட பிறகு நமஸ்காரம் பண்ணி பலன் இல்லைங்கிற மாரி, இங்க அந்த மனம் போன போக்குல போய் அடிபட்ட பிறகு அத பத்தி புலம்பி என்ன பலன் இருக்கு? அதத்தான் இங்க சொல்ல வர்றார். இந்த 87வது பாடல்ல அத புரிஞ்சுக்கணும். அடுத்தது 88. கல்வாதோ திவசே ஸ்வரஸ்ய கிரணைஹி சந்தாடிதோ மஸ்தகே வான் சந்தேகம் அநாதபம் விதிவசா தாளஸ்ய மூலம் கதஹா தத்ராப்யஸ்ய மகாபலேன பததா பக்னம் சசப்தம் சிரஹா பிராயோ கச்சதி யத்ர பாக்கிய ரஹித ஸ்ததத்ரைவ யான் யாபதஹா. இந்த பாடல் 88 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய கதிர்களுடைய வெப்பம் வந்து ஒருவனுடைய தலையில் வந்து விழுந்து அந்த தலையில அதிகமா சூடு கிளப்பி விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவன் தாங்க முடியாத சூட்டினாலே ஒரு நிழலான இடத்தை தேடி ஓடுவான். அதாவது கடுமையான வெயில்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அவனுடைய தலையில வந்து சூரிய ஒளி பட்டு அவனுடைய தலையில சூடு ஏறுது. அந்த சூடு தாங்க முடியாம எங்கேயாவது நிழல் கிடைக்காதா? கொஞ்ச நேரம் ஒதுங்கலாம் அப்படின்ட்டு அந்த சூரிய வெப்பம் தாங்க முடியாம நிழலான இடம் தேடி அவன் ஓடுகின்றான். அப்படி ஓடிப்போனவன் விதிவசத்தினால ஒரு பனை மரத்தடியிலே ஒதுங்குகிறான். விதி வந்து அதனுடைய வழியில உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். அதுதான் பிராரப்த கர்மான்னு நம்ம பேசுறோம். பிராரப்த கர்மாவை பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, நீங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது. அது உங்களுடைய விதிப்படி போயிட்டே இருக்கும். எந்த இடத்துல நீங்க மதிய பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கமும் உங்களுக்கு குடுத்துட்டேன். அப்ப அந்த மதி எந்த இடத்துல பயன்படுத்தினா வேலை செய்யுங்கிறதுக்கு உண்டான புரிதலும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இந்த பாயிண்ட் இங்க இவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சூரியனுடைய வெப்பம் தாழ முடியாம தலையில சூடு ஏறின அந்த
வேதனை தாங்க முடியாம அவன் நிழல் தேடி ஒரு மரத்தின் அடியில ஒதுங்குறான். அந்த நிழலுக்காக அந்த பனை மரத்தின் அடியில் அவன் ஓய்வு எடுக்கும்போது, அந்த மரத்திலிருந்து ஒரு பழம் பழுத்து அவனுடைய தலையில வந்து விழுவுது. அவனுடைய மண்டையில வந்து விழுவுது. விழுந்த உடனே அவனுக்கு என்ன ஆகுது? மண்டை உடைந்து விடுகிறது. அந்த வெயில் தாங்க முடியாம போய் அவன் பனைமரத்தடியில போய் ஒளிஞ்சாலும், வெயிலினுடைய சூட்டுனால அவனுடைய மண்டை பாதிக்கப்படல. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த சூடு தாங்க முடியல, நான் நிழலா இருக்கிற இடத்துக்கு போய் என்னுடைய மண்டை சூட்ட காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நிழலான இடத்த தேடி போனான். ஆனா, அந்த நிழலான இடத்துல கூட அவனுடைய அந்த ஒதுங்கின பனைமரத்திலிருந்து பழம் விழுந்து அவன் மண்டையில அடிபட்டு மண்டை உடைஞ்சு போகுது. அப்போ அதிர்ஷ்டம் இல்லாதவன் எங்கு சென்றாலும் ஆபத்து அவனுக்கு ரெடியாக காத்துக் கொண்டிருக்கிறது. அவனுக்கு முன்பாகவே தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த இடத்துல சொல்றாரு. இந்த 88வது பாடல்ல பர்த்ருஹரி சொல்ல வர்ற விஷயம் இதுதான். அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து விதிப்படி நடக்கணும் அப்படி ஒரு நியதி இருந்தா, அவன் எங்க ஓடி ஒளிஞ்சாலும் அது நடந்தே தீரும். அவனுடைய தலைய சூட்டுனால அந்த தலை பாதிக்குதோ இல்லையோ, அவன் நிழலுக்கு ஒதுங்க போன இடத்துல கூட அந்த நிழலுக்காக ஒதுங்கின மரத்திலிருந்து ஒரு பழம் அவன் மண்டையில விழுந்து அவனுக்கு காயத்தை உண்டு பண்ணும். ஆக மொத்தத்துல அவனுக்கு மண்டையில காயமாகணும், அந்த மண்டை வந்து வேதனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தா, அது நடந்தே தீரும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்க சொல்றாரு. அப்ப இத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்க வந்து நம்ம பிராரப்த கர்மாப்படிதான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் நம்மள வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த எந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஏன்னா அது நியதிப்படி நடந்துகிட்டே இருக்கு. எடுக்கப்பட்ட படம். அப்ப அந்த படம் வந்து நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நம்மள வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த இடத்துல நம்ம விழிச்சுக்கிறோம், அந்த விஷயம் தான் இங்க ஒரு சின்ன சேஞ்ச் பண்றோம். எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, இப்ப விதி வழியில நம்ம போகாம நமக்கு கொடுக்கப்பட்ட அப்ப மதியின் பலன் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, இங்க தனி மனித மனம் வந்து விதியின்படி தான் வேலை செய்யும். அது நிர்ணயிக்கப்பட்ட நியதிக்குள்ள இருக்கு. அது இருமைகள் இருக்கு, கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்ப அதுல வந்து நீங்க தப்பிக்க முடியாது. அப்ப நீங்க வந்து விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்றால், நீங்கள் தனிமனம் சார்ந்த வாழ்க்கையை வாழாமல், ஈஸ்வர நியதிக்கான வாழ்க்கைக்குள்ள வரணும். ஈஸ்வர நீதிக்கான வாழ்க்கைக்குள்ள வந்தீங்கன்னா, உங்களுடைய மனம் வந்து காஸ்மிக் மைண்டா மாறும்போது, அங்க உங்களுக்கு ஒரு விவேகம் வரும். ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு அது போன்ற விஷயங்கள தடுத்தாட்கொள்ளும். தவிர்த்துக் கொள்ளலாம். ஏன்னா, அங்க ஒரு விவேக சக்தி உங்களுக்கு அபரிமிதமான ஆழமான தன்மையாக வெளிப்படுறதுனால, தவறான விஷயங்களிலிருந்து நீங்க விலகிக் கொள்ள முடியும். அது உங்களை பாதிக்காமல் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். ஆக நீங்க சராசரி மனிதனாக வாழ்ந்தா, அந்த விதியின்படி நீங்க வாழ்ந்து தான் ஆக வேண்டும். தப்பிக்க முடியாது. அப்படிங்கிற உண்மையை இங்க சொல்றார். அப்போ இங்க அதிர்ஷ்டம் இல்லாதவன் எந்த மாரி ஒரு இடத்துக்கு சென்றாலும் அந்த ஆபத்து அவனுக்கு முன்பாக தயாராக இருக்கும், காத்திருக்கிறது என்று இங்க சொல்ல வர்றார். இந்த பாடல் 88ல. ஒரு 89யும் பார்த்துட்டு நிறைவு செஞ்சிடலாமா? 89 பார்த்துடலாம். சசி திவாகரயோர் கிரகபீடனம் கஜபுஜம் கமயோரபி பந்தனம் மதிமதாம் ச விலோக்கிய தரித்திரதாம் விதிரஹோ பலவானிதி மே மதிஹி. இந்த பாடல் 89 என்ன சொல்லுதுன்னா, கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களாக சூரியன், சந்திரர்கள் போன்ற கிரகங்கள் இருக்கு. ஆனா அந்த வலிமை வாய்ந்த சூரிய, சந்திர கிரகங்களை கூட எது மறைக்குது? கிரகணம் மறைக்குது. அந்த சூரியனும் மிக வலிமை வாய்ந்த ஒரு கிரகம், சந்திரனும் ஒரு வலிமை வாய்ந்த கிரகம். ஆனா அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த கிரகத்த வந்து ஒரு கிரகணம் மறைக்குது அப்படின்னா, அந்த கிரகணம் வந்து நம்ம சாஸ்திர ரீதியா பார்த்தா நம்ம ராகு, கேதுன்னு சொல்லி பாம்புன்னு சொல்றோம். அதாவது பாம்புன்னா அது நிழல் கிரகம்னு சொல்றோம். நிழல் கிரகம் தானே நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நிழல் கிரகம்ங்கிறது என்ன? பூமியினுடைய நிழல் தானே சூரியன மறைக்குது, சந்திரன மறைக்குது. சயின்ஸ் படி பார்க்கும்போது நமக்கு கிரகணம் ஏன் உண்டாகுது? அந்த நிழல் வந்து மறைக்குது. சூரியன மறைக்குது, சந்திரன மறைக்குது. அதனால நமக்கு அந்த பெரிய கிரகங்களையே இந்த சாதாரண கிரகம் வந்து ஆட்டுவிக்குது அல்லது தடுக்குது. அதனுடைய வலிமையை தடுக்குது. அதுபோல வலிமை வாய்ந்த யானை மற்றும் விஷம் கொண்ட பாம்பு இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு சாதாரண மனிதன் கூட அடக்கி கையாளுகின்றான். ஒரு யானையினுடைய பலம் வந்து மனிதனுடைய பலத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. ஆனா அந்த யானைய வந்து மனிதனே கட்டி வைக்கிறான்னா, அப்போ மனிதன் வந்து எந்த வகையில யானையை விட பலமானவனா இருக்கிறான்? உடல் வலிமை இல்லையா? கிடையாது. அவனுடைய வலிமை வந்து மனதுல, புத்திசாலித்தனத்துல இருக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்? யானையினுடைய வலிமையே அடக்கி கையாளுகின்றான். அவனுடைய புத்திசாலித்தனத்தினால கையாளுகின்றான். அது மாரி விஷம் கொண்ட பாம்பை கூட அவன் கட்டுப்படுத்தி அதை வித்தை காட்டுறான். பாம்பை வச்சுக்கிட்டு வித்தையெல்லாம் காட்டுறான்.
அப்ப இந்த அளவுக்கு மனிதன் வந்து வலிமை வாய்ந்த விஷயங்களை கூட அடக்க முடிகிறது இல்லையா? ஏன்னா வலிமை குன்றிய மனிதன் வலிமையான ஒரு விஷயத்தை கூட அடக்க முடிகிறது. அது மாரி வலிமை குன்றிய கிரகம் வலிமையான சூரிய சந்திரர்களையே கையாளுகின்றது. அதுபோல மிக உயரிய ஞானிகள் வறுமையினால் வாழும்போது கூட அந்த விதியானது வலிமை வாய்ந்ததாக நான் இங்கு கருதுகிறேன் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லிட்டார். ஏன்னா இங்க வந்து அந்த சூரியன, சந்திரன வந்து எந்த கிரகமும் மறைக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூரிய சந்திரனையே வந்து பூமி நிழல் வந்து மறைச்சிடுது. அது மாதிரி மிகப்பெரிய வலிமை வாய்ந்த யானையையோ, விஷம் கொண்ட பாம்பையோ யாராலும் அடக்க முடியாது. ஆனா அதை விட வலிமை குன்றிய மனிதன் வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அந்த யானையையும், பாம்பையும் அடக்கி கையாளுகின்றான். அப்ப வலிமை வாய்ந்தவர்களை வந்து வலிமை குன்றியவர்கள் கூட கையாள முடிகிறது. நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அது மாதிரி இங்கு மிக உயரிய ஞானிகள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய சிறப்பானவர்கள், மேன்மக்கள், மேலோர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் வறுமை நிலையில் வாடும்போது, அந்த விதியினுடைய வலிமை வந்து இன்னும் வலிமையானதாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஞானி வந்து வறுமை நிலைக்கு போறான் அப்படின்னா, அந்த ஞானியினுடைய விதி வந்து அவ்வளவு வலிமையா இருக்கு. ஆத்ம ஞானத்தை அடைந்த ஒரு யோகியா, ஞானியா இருந்தாலும் கூட, ஏன் அவன் வறுமை நிலையில் வாழுகின்றான்னா, அந்த விதி வந்து அவனை விட வலிமையாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க சொல்றார். அப்ப இந்த இடத்துல தான் நம்ம வந்து விழித்துக் கொள்ளணும். அதாவது ஒரு ஞானியே வந்து விதியினால கட்டுப்படுறார், விதியை வந்து ஆட்படுத்துது அப்படின்னா, அப்ப எந்த இடத்துல நம்ம வந்து விழித்துக் கொள்ளணும் அப்படின்னா, இங்க ஞானியினுடைய நிலைப்பாடு வந்து ஈஸ்வர நியதிக்கோல மிங்கிள் ஆகணும். மிங்கிள் ஆனா மட்டும்தான் அபரோக்ஷ ஞானம் அடைந்த ஆத்ம ஞானிகளாக பார்க்கப்படுறோம். இல்லன்னா நம்ம பரோட்ச ஞானத்தை அடைந்த ஞானிகளாக மதிக்கப்படுவோம். ஆனா நடைமுறையில நம்ப வாழ்க்கையில துயரப்படுறத பார்க்கலாம். இததான் நடைமுறையில நெறைய பேர் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லாமே இருக்கும். எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அது மாரி இங்க பரோட்ச ஞானத்தை கொண்ட மனிதர்கள் வந்து அந்த இறைத்தன்மைக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும், அவர்கள் அந்த இறை அனுபூதிக்குள்ள வராததுனால சில சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆக இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த 89வது பாடலோட நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல முடிச்சிடலாம். நன்றி. ஓம் தத் சத்.